அதிமுக என்கிற கட்சிக்கு எம்ஜிஆர் என்கிற ஒரு வசீகர தலைமை ஒரு காலத்திலே இருந்தது. அவர் தான் தோற்றுவித்தார். ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமை இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு வசீகரம் இல்லை. அவர் பின்னால் செட்டிங் பண்ண கூட்டம் தான் திரளுதே தவிர இயல்பாகவே அவர் ஒரு பெரிய ஒரு லீடராக அவர் உருவாக முடியவில்லை. தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு பயணம் போயிட்டே இருக்காரு, எளிய மக்களை சந்திக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பயணம்லாம் போறாருங்க. எளிய மக்கள் எல்லாம் சந்திக்கிறாருன்னு சொல்லாங்க. செல்லூர் ராஜே காரில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, எளிய மக்களை எங்கே போய் சந்திப்பார் அவரு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அவராக சொல்லிட்டு இருக்கிறாரு. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காரே தவிர கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் செலவு பண்ணி ஒரு தெரு நிறைய ஆட்களை திரட்டி வச்சுக்கிட்டு எடப்பாடி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் 250 ரூபா பட்டுவாடா பண்ணி சாப்பாடு போட்டு குவார்ட்ரு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கூட்டத்தை கூட்ட முடியுது. தானாக தன்னெழுச்சியாகலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு பெரிய கூட்டம் வந்தது மாதிரி கிடையாது. அப்படி எந்த கட்சிகளுக்கும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்படி சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளுக்குமே கூட்டம் வருதும், இவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுன்னு இல்லை, எல்லா கட்சிக்குமே கூட்டம் வருது. கூட்டம் வராத ஆளுகளுக்கு செலவு பண்ணி கூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும்.